ஹலோ. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேன். நீங்கள்? என்ன பெரிய மருமகளா? அவள் ஆஃபீஸ் போயிருக்கா. பையன் ஃபாரினில் தான் இருக்கா. உங்கள் பையன்? சரி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? சின்ன பையனா? அவன் எங்கே வேலைக்கு போகிறது? பாருக்கும் வீட்டுக்கும் ஊர் சுத்தவும் சரியாக இருக்குது. யார் அவன் பொண்டாட்டியா? அது ஒரு வெட்டி முண்டை எங்கேயா கிச்சனில் கிடக்கும். அது ஒரு வேஸ்ட்டு. என்னவளா? அது ஒரு பட்டிக்காடு முட்டாள். அது படிக்கல ஒன்றும் இல்லை. பட்டிக்காடு பாத்திரம்ல விளக்கிட்டியா? கொஞ்சம் வாங்கிங்க. சொல்லுங்க அத்தை. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சது அத்தை. சொல்லுங்க அத்தை. ஏதோ மெனிக்கிறதோ குடிக்கிறதோ சொல்கிறாங்களே, அது கார் கொஞ்சம் பண்ணு. அத்தை அது பெடிக்கூர் அத்தை. இது மட்டும் கரெக்டாக சொல்லு. அது படிச்சு கிழிச்ச மாதிரி நிறைய பேசுவேன். MBBS படித்த மாதிரி பண்ணு. சரிங்க அத்தை. அது ஒன்றும் பண்ணாத. சேரீல அழுக்காயிடும். அது ஈவினிங் பண்ணுவேன். இப்போ வந்து கால் கொஞ்சம் அமுத்தி விடு. சரிங்க. நல்லா பிடிச்சி விடு. சரிங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? டைம் ஆச்சு, போய் சமைப்போ. உள்ள போய். சரிங்க அத்தை. நில்லு வாடிங்க கொஞ்சம். சொல்லுங்க அத்தை. என்ன இது மின்னுது? இது ஏது செயின்? அத்தை கவரிங் செயின் அத்தை. என்ன கவரிங் செயின்? எப்படி வாங்கின கவரிங் செயின்? காசு எது உனக்கு? அத்தை பழைய செயின் தான் அத்தை. இது இத்தனை நாள் போடாம வச்சிருந்தேன். இப்பதான் போட்டேன். காலைல கோயிலுக்கு போனதுனால. என்னத்தை போட்டு கழட்டி வச்சுட்டு இப்ப வேலை செய்ப்போ. சரிங்க அத்தை. அம்மா வாங்க. இது என்ன ப்ளவுஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்க? வாங்க. என்ன இது? இந்த ப்ளவுஸ் எங்க வாங்கின? திரும்ப. அத்தை பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க உங்களுக்கு. பக்கத்து வீட்டுல வேணாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க அத்தை. இது கொஞ்சம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன். ஊமான்னு சொன்னாங்க. அதுதான் அத்தை. இது என்னவோ காரணம் சொல்கிறேன். சரி போ, வேலை பார்ப்போம். இரு வாங்க. ஆமாம், பக்கத்தில் என்ன மானத்தை வாங்கியிருக்கியா? ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி தரல, உங்கள் வீட்டில் துணி வாங்கி தரலன்னு சொல்லிட்டு எதுக்காக அங்கே வாங்கினேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இப்போ அங்கே வாங்கியிருக்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? இமேஜ் என்ன அந்த இடத்துல? அவங்களுக்கு இந்த சைஸ் பத்தலையா அத்தை. அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். வரட்டும் உன் புருஷன் வரட்டும். சாயங்காலம் வைக்கிற கச்சேரி. போ சமைப்போ. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. எதுக்கு எங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்க அம்மா பண்ற வேலை அப்படி. எங்க அம்மா பாவம்ல. முதல்ல சின்ன குழந்தை மாதிரி இது. சரியா? அவங்க அம்மா மாதிரி பேசுறதை விட்டுட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணு. போ. அம்மா என்னடா தங்கம்? எதுக்கு அந்த பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கு அவங்கள? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் சொல்றாங்க பாட்டி. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. போய் ஹோம்ஒர்க் பண்ணு. அத்தை ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லுங்க அத்தை. டிகாடு வாடிங்க. எனக்கும் ஆசை மருமகளுக்கு 2 காஃபி போட்டு கொண்டு வா, நல்லா ஸ்ட்ராங்கா. போ சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு போ காஃபி. சரிங்க அத்தை. அடி அத்தை, காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ரெடி ஆகுது? இன்னும் கொண்டு வரல. நான் உங்ககிட்ட கேட்டா நீ அவகிட்ட சொல்றியா? இவகிட்ட கை நீர் சம்பளம் வாங்குறதுனால எவ்வளவு கேவலம் முடியுமோ அந்த கேவலமா நிறுத்திட்டுறா. அச்சோ. அடியே சின்னவளே, முதல்ல காப்பி கொண்டாடி. இவனுக்கு களி ஊத்துறாடி. என்னால முடியல. அத்தை காஃபி அத்தை. அடே முதல்ல காஃபி கொண்டு போய் அவளுக்கு குடுறி. அவ வாயில என்னால வாங்க முடியல வார்த்தைய. ஆமா, காஃபி கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தியா? உன் மூஞ்சில அவ்வளோ ஒரு குஷியா இருக்க. அவ திட்டுறதை பார்த்தாலும் குஷிப்படுற. இல்லத்த. என்ன மூஞ்சில அவ்வளோ ஆனந்தமா தெரியுது? வெளியே வரும்போது அப்பாவி மாதிரி வர்ற, உள்ள போய் குஷி ஆயிட்டியா? நடிக்கிறியா எங்கிட்டயும்? அத்தனை விஷம் உனக்கு. நீ ஒரு விஷம், அவ ஒரு விஷம். அவங்க 2 பேரும் விஷம். என்னங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல மருமகளே, சும்மா பேசிட்டு இருந்தம்மா. பாரு எல்லாமே காசு கேட்டுரும்.